ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்கள். அதில் பயிற்சி 1.6 மேற்சிந்தனை கணக்குகளில் 9வது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 7 இலக்க எண் 29,75,842 லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு முழுமையாக்குக. அம்மதிப்புகளை சமமாக இருக்குமான்னு கேட்டுக்கிறாங்க. நாங்கள் முழுமைப்படுத்திட்டு சமமாக இல்லையான்னு சொல்லணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லட்சத்துக்கு முழுமைப்படுத்தணும். அப்போ லட்சத்துக்கு முழுமைனா ஃபஸ்ட்டு இந்த எடுத்து எழுதுங்க. லட்சத்துக்கு முழுமைப்படுத்துகிறோம். அப்போது 29,75,842 ஐ லட்சங்களுக்கு முழுமையாக்க. அப்போது இது முழுமையாக்குனிங்கன்னா பாருங்கள், லட்சம் இடத்துல என்ன இருக்குது? 1, 10, 100, 1000, 10,000 லட்சம். லட்சம் இடத்துல 9 இருக்குங்களா? அப்போ என்ன எழுதலாம்? லட்சமாவது இடமதிப்பில் உள்ள எண் பார்த்திங்கன்னா 9. அதுக்கப்புறம் 9க்கு வலது பக்க எண் பார்க்கணும். அப்போ பாருங்கள், 9இன் வலது பக்க எண் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது? 7 இருக்குதுங்களா? அப்போது 7. அப்போ இது பார்த்திங்கன்னா 5 விட பெரியதுங்களா? அப்போது 5 விட பெரியதாக இருந்துச்சுன்னா 1 கூட்டிக்கணும். அப்போது 7 இந்த மாதிரி குறி வரும் இதுக்கு. அப்போது இந்த நம்பரோட நம்ம 1 கூட்டணும். அப்போது 9 உடன் 1 கூட்ட. அப்போது 9 கூட்டல் 1 கூட்டினீங்கன்னா 10 ஆகிடுமா? அப்போது இது 10 ஆச்சுன்னா பாருங்கள், இங்கே 9னா இங்கே இது கூட 29ஓட 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆகிடும்? இது 10 ஆகிடும். இது இங்கே 10 அப்படியே டேரெக்டாக எழுத முடியாது. எழுதினீங்கன்னா 210 நம்பர் மாறி. அதனால 29 ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 30 ஆகிடுமா? அப்போ பாருங்கள், 29 என்பது 30 ஆகிறது. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆன்சர் எழுதும்போது என்ன எழுதலாம்? 30இன் வலது பக்க இது எல்லாமே 0 ஆகிடும். அதனால் 30இன் வலது பக்க இலக்கங்களை பூஜ்ஜியமாக மாற்ற நமக்கு கிடைப்பது பார்த்திங்கன்னா இந்த 30ங்களா? 30 லட்சம். அப்போது முழுமையாக்கிட்டோமா? இதுக்கு இதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் எப்படி போடலான்னு நம்ம கட்டத்தில் பார்த்துருப்போம்ல. அப்போது இந்த லட்சம் இடத்துல இருக்கிறதும் இந்த வலது பக்க எண்ணும் எழுத்துக்கணும். பாருங்கள், 9, 7. அப்போது வலது பக்க என்ன 5 விட பெரியதுங்களா? அப்போது இது இப்படி எழுதலாம், 7 5 விட பெரியது. அப்போ 5 விட பெரியதுன்னா இது கூட 1 கூட்டணும். நம்ம 1 கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆகிடும்? 10 ஆகிடுமா? அப்போது இது 0 ஆகிடும். அப்போது இங்கே இருக்கிற நம்பர் 2 பார்த்திங்கன்னா இது 3 ஆகிடும். இது கூட 10 கூட்டினீங்கன்னா இங்கே 3 ஆகிடும். அதனால் இங்கே 3 போட்டுக்கோங்க. 3னா இப்போது இங்கே 0 வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க எண் 5, 8, 4, 2 இது எல்லாமே 0 ஆகிடும்.
புரிஞ்சுதுங்களா? இதுக்கு இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது வந்து 10 லட்சத்துக்கு கேட்டுக்கிறாங்களா? 10 லட்சத்துக்குன்னா அந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதுங்க. 29,75,842 10 லட்சங்களுக்கு முழுமையாக்க. அப்போ பாருங்கள், 10 லட்சம் 10 லட்சம் இடமதிப்பில் உள்ள எண் என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் இடத்துல 2 இருக்குதுங்களா? அப்போது 2 வலது பக்க எண். அப்போது 2 வலது பக்க எண் பார்த்திங்கன்னா எவ்வளோ? 9ங்களா? அப்போது 9. அப்போ இது பார்த்திங்கன்னா 5 விட பெரியது, அதனால் இது. அப்போது இது பாருங்கள், இங்கே 2ஓட 1 கூட்டிக்கணும். இது பெரிய நம்பருங்களா, அதனால் 2ஓட 1 2உடன் 1 கூட்ட. அப்போ கூட்டினீங்கன்னா பாருங்கள், 2 கூட்டல் 1னா 3ங்களா? அப்போது இது 3 ஆக்கிடணும், இது எல்லாமே 0 ஆக்கிடணும். அப்போது 3 வலது பக்க இலக்கங்களை பூஜ்ஜியமாக மாற்ற நமக்கு கிடைப்பது பார்த்திங்கன்னா இது 3 ஆகிடும், இது எல்லாமே 0 ஆகிடுமா? அப்போது 30 லட்சம். அப்போ பாருங்கள், இதுக்கு எப்படி இங்கே மேலே போட்ட மாதிரி இதுக்கு போட்டிங்கன்னா பாருங்கள், 10 லட்சம் இடத்துல 2 இருக்குதுங்களா? வலது பக்கம் 9 இருக்குது. 2 நம்பர் எடுத்துக்கோங்க, 2 9. அப்போது இது பாருங்கள், இது 5 விட பெரியதுங்களா? அப்போது இது 5 விட பெரியது 9. அப்போது இது கூட 1 கூட்டிக்கணும். கூட்டினிங்கன்னா இது 3 ஆகிடும், இது 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறது எல்லா நம்பருமே 0 ஆகிடும். 7 5 8 4 2. அப்போது பார்த்திங்கன்னா 0 0 0 0 0. அப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்றே தானே வருது. கொஷினில் அதானே கேட்டிருக்கான், அம்மதிப்புகள் சமமாக இருக்குமான்னு கேட்டுக்கிறான். அப்போ சமமாக தானே இருக்குது. அப்போது என்ன எழுதலாம்? லாஸ்ட்டாக இரு மதிப்புகளும் சமமாக உள்ளது. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு இந்த ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 10வது கொஷின். செய்தித்தாள் மற்றும் இதழ்களில் இருந்து 5 அல்லது 6 அல்லது 7 இலக்க எண்களை கண்டுபிடித்து 10,000க்கு முழுமைப்படுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்கள், செய்தித்தாள் ஃபஸ்ட்டு நம்ம 5 6 இலக்க 7 இலக்கம் முழுமைப்படுத்துகிற எண்களை நம்ம எழுதிக்கலாம். அது செய்தித்தாள்லேருந்து எடுத்து உங்களுக்கு கண்டுபிடித்து 10,000க்கு முழுமைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் 3 பாயிண்ட் கொடுக்குறேன், 5 6 7 இலக்கத்துக்கு. அப்போது இந்த ஆண்டு, இது 5 இலக்கத்துக்கு. இந்த ஆண்டு 30,000 மாணவர்கள் பொது தேர்வு எழுத உள்ளனர். இது 5 இலக்கத்துக்கு 5 இலக்கம் வந்துச்சுங்களா?
அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு பாருங்கள் 6 இலக்கத்துக்கு தோராயமாக 2,10,000 அளவுக்கு விவசாய கடன் தள்ளுபடி அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மூணாவதுக்கு பாருங்கள் 7 இலக்கத்திற்கு 46 லட்சம் மாணவர்களுக்கு இவ்வாண்டு உதவித்தொகை வழங்கப்பட்டது. அப்போ பாருங்கள் 5 இலக்கம் 5 இருக்குதுங்களா, இது 6 இலக்கம், இது 7 இலக்கம் எண்கள். நீங்கள் செய்தித்தாள்லேருந்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடித்து 10,000த்துக்கு முழுமைப்படுத்தணும். அவங்க 5 இலக்கம் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துருக்கலாம். நீங்கள் 10,000த்துக்கு முழுமைப்படுத்தணும். 10,000த்துக்கு முழுமைப்படுத்தும் போது இந்த மாதிரி தான் வரும். 1, 10, 100, 1000, 10,000. ஆனால் 10,000 இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கப்புறம் 0 தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் இது கூட 10,000 முழுமைப்படுத்தணும். பாருங்கள் 10,000 இடத்துல எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வர நம்பர் 0 தான் இருக்கும். 1, 10, 100, 1000, 10,000 இடத்துல 1 இருக்குது. அதுக்கப்புறம் 0 தான் இருக்குது. அப்போ இதுவும் 10,000த்துக்கு முழுமைப்படுத்திருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் 7 இலக்கம் 1, 10, 100, 1000, 10,000. 10,000னா இதுவும் முழுமைப்படுத்தி தான் இருக்குது. அதனால இதுவும் கரெக்டான ஆன்சர். இந்த 3 பாயிண்ட், இது 5 இலக்கத்துக்கு, இது 6 இலக்கத்துக்கு, இது 7 இலக்கத்துக்கு. இதுதான் முழுமைப்படுத்தி நம்ம எழுதிட்டோம் ஆன்சர். இவ்வளோ தான். புரிஞ்சுதுங்களா?